டேய் குட்டி வாடா டேய். சொல்லுண்ணா. உன்னோட எய்ம் என்னடா? எய்ம்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. படித்து முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிற? தெரியலண்ணா. சரி வாடா, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும்டா. நானும் ஒன்றை மாதிரி தான்டா, படிக்கிற வயசில் ஜாலியாக இருந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதனால் நீயும் இந்த மாதிரி மாறிடாதடா குட்டி. எதனால் சொல்கிறேன்னா, நம்ம அப்பா அம்மா இன்னும் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கூட என்னால் இன்னும் போட முடியல. ஏன்னா போதுமான சம்பளம் இல்லை. அதனால் நீயும் அப்படி இருக்காத. உன் லைஃப்பில் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணு, அதுக்காக முயற்சி பண்ணு, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இனிமேல் நான் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, உன் எய்ம் என்னன்னு கேட்டால் தெரிலன்னு சொல்லக்கூடாது. சரிடா குட்டி, போ. எதனால் சொல்கிறேன்னா, நம்ம அப்பா அம்மா இன்னும் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கூட என்னால் இன்னும் போட முடியல. ஏன்னா போதுமான சம்பளம் இல்லை. அதனால் நீ அப்படி இருக்காத. உன் லைஃப்பில் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணு, அதுக்காக முயற்சி பண்ணு, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நான் சொல்கிறா. ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட எய்ம் என்னன்னு கேட்கவே இல்லை. உன் எய்ம் என்னதுடா? சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ண்ணா. இந்த கதையோட முடிவில் அவனோட எய்ம் என்னன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். உங்களோட எய்ம் என்ன? இல்லைனாலும் உருவாக்குங்க. அப்போ தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும்.